Hi everyone, welcome back to Trending Ed channel. Term 1 7th standard English bookல பார்த்தீங்கன்னா first supplementary reader என்னன்னு பார்த்தீங்கன்னா on Monday morning இந்த supplementary reader உடைய book back questions and answers தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். புக் பேக் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ் மட்டும் இல்லாமல் அதுக்கான தமிழ் எக்ஸ்ப்ளனேஷனையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போது தான் எல்லா கொஸ்டின் ஆன்சர்ஸையும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போது தான் நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஆன் மண்டே மார்னிங் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸ். பேஜ் நம்பர் 105 பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா நேம் த ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெசனில் இருந்து ஏதாவது ஒரு லைன்ஸ் வந்து யாராவது பேசுகிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த லைனை எந்த கேரக்டர் பேசியிருக்கு அல்லது அந்த லைனை எந்த கேரக்டர் சொன்னதுன்னு நம்ம சொல்லணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நோ நெவர் மைண்ட், இட் வில் பி ஓவர் பை அண்ட் பை மேபி, டோன்ட் கால் எனிபடி. எனக்கு ஒன்றுமே இல்லை, இது படிப்படியாக சரியாகிடும், நீ யாரையும் கூப்பிடாத அப்படின்னு யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சென்டென்ஸை யார் சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாம் சொல்லியிருப்பார். யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா சித்துக்கிட்ட. சித்து வந்து ஏன் டாம் இப்படி அழுவுற, நான் யாரையாவது கூப்பிட்டுமா அப்படின்னு கேட்கும்பொழுது இந்த சென்டென்ஸை டாம் சாயர் சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார் பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒன்றுமே இல்லை, இது படிப்படியாக சரியாயிடும், யாரையும் கூப்பிடாத அப்படின்னு சித்துக்கிட்ட டாம் சாயர் சொல்லியிருப்பார். ஸோ இந்த லைனுடைய ஸ்பீக்கர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாம் சாயர். கொஸ்டின் நம்பர் 2, இட் மேக்ஸ் மை ஃப்ளஷ் crawl டு ஹியர் யூ, வாட்ஸ் த மேட்டர். நீ வழியால் துடிக்கிறத பார்த்து எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆகுது அப்படின்னு இந்த சென்டென்ஸை யார் சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சென்டென்ஸை யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்து சொல்லியிருப்பான். டாம் சாயர் வழியால் துடிக்கிறத பார்த்து, நீ வழியால் துடிக்கிறத பார்த்து என் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது டாம் சாயர் அப்படின்னு சித்து சொல்லியிருப்பார். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சித். இந்த சென்டென்ஸை சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா சித். கொஸ்டின் நம்பர் 3, யுவர் டூத் இன்டீட், வாட்ஸ் த மேட்டர் வித் யுவர் டூத். உன்னுடைய பல், நிச்சயமாக உன்னுடைய பல்லுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு இந்த சென்டென்ஸை யார் பேசுனது அல்லது இந்த சென்டென்ஸை யார் கேட்டது அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சென்டென்ஸை யார் பேசியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் போலி தான் பேசியிருப்பாங்க. யாருக்கிட்டன்னு பார்த்தீங்கன்னா டாம் சாயர் தனக்கு பல்லும் வலிக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது உன்னுடைய பல்லும் வலிக்குதா அப்படின்னு டாம் சாயரை பார்த்து ஆண்ட் பாலி கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் பாலி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி, ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அகெயின்ஸ்ட் ஈச் ஸ்டேட்மெண்ட். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட்ஸ் ட்ரூவா ஃபால்ஸான்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாம் என்ஜாய்டு மண்டே மார்னிங்ஸ் அஸ் ஹி ஹேட் டு கோ டு ஸ்கூல். டாம் வந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் போவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸ்னு கேட்குறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். ஏன்னா பார்த்தீங்கன்னா டாமுக்கு திங்கக்கிழமைனாலே பிடிக்காது. ஏன்னா திங்கக்கிழமைனாலே ஸ்கூலுக்கு போகணும், அவன் மகிழ்ச்சியாக ஸ்கூலுக்கு போகவே மாட்டான். அதனால் இந்த ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டாம்ஸ் ஃபர்ஸ்ட் க்ரோன் woke up Sid from his sound sleep. டாம் வழியால் அழுத அழுவிலேயே சித்து வந்து தூக்கத்துலேருந்து எழுந்துக்கிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னா டாம் சத்தம் போட்டு அழுதும் சித்து என்ன பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருப்பான். டாமாக எழுப்புற வரைக்கும் அவன் என்ன பண்ணியிருப்பான், தூங்கிட்டு இருப்பான். டாமை எழுப்புறதுக்கு அப்புறம் தான் சித்து வந்து எழுந்திருப்பான். டாம் அழுவு சத்தத்தை கேட்டு சித்து எழுந்திருக்க மாட்டான். ஸோ இந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டாம் wanted to give his dog with one eye to the new girl who had come to the town. இந்த கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டாம் வந்து தன்னுடைய ஒற்றை கண்ணுடைய நாயை அந்த டவுனுக்கு வந்து இருக்கிற புது பொண்ணுக்கிட்ட கொடுக்க சொன்னான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா டாம் வந்து ஒற்றை கண்ணுடைய நாயை வளர்க்கலை, டாம் வந்து ஒற்றை கண்ணுடைய பூனையை தான் வளர்த்தான். ஸோ இங்கே டாகுக்கு பதில் கேட் வந்திருக்கணும், ஆனால் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டாகுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆண்ட் பாலி சென்ட் சித் டு ஃபெச் த டென்டிஸ்ட். இந்த ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா
டாம் சாயர் தனக்கு பல்லு வலின்னு சொல்லும் பொழுது ஆண்ட் பாலி சித்தை வந்து போய் பல் மருத்துவரை கூப்பிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட் பாலி டென்டிஸ்ட்டை கூப்பிட்டு வர சொல்லியிருக்க மாட்டாங்க. அவங்களே த்ரெட்டை வச்சு டாம் சாயரோட பல்லை பிடுங்கியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த சென்டென்ஸ்க்கான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பேஜ் நம்பர் 106 பார்த்தீங்கன்னா செக்ஷன் சி, ரீட் த ஃபாலோயிங் பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க. அந்த பேசேஜை நல்லா படித்து பார்த்து அந்த பேசேஜ் கீழே 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம பண்ணணும். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வை டிட் டாம் விஷ் தட் ஹி வாஸ் சிக்? ஏன் வந்து டாம் வந்து தன்னுடைய உடம்பு சரியில்லாமல் போகணும் அப்படின்னு நினச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாம் wished that he was sick so that he could stay home from school. டாம் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பு சரியில்லாமல் போகணும்னு நினச்சான். ஏன் நினச்சான்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் தான் அவனால் ஸ்கூலுக்கு போக முடியாது, ஸ்கூலுக்கு போகாமல் வீட்டிலே இருக்க முடியும். அதனால தான் தனக்கு உடம்பு சரியில்லாமல் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டான். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் வாஸ் த ரிசல்ட் ஆஃப் டாம்ஸ் செல்ஃப் எக்ஸாமினேஷன்? டாமுடைய சுய பரிசோதனையுடைய ரிசல்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. டாம் சாயர் பார்த்தீங்கன்னா தன்னுடைய உடம்பை தானே ஆராய்ச்சி பண்ணுவான், தானே சுய பரிசோதனை செய்வான். அப்படி பரிசோதனை செய்யும் பொழுது தன்னுடைய உடம்புல ஏதாவது நோய் இருக்கா, ஏதாவது வலி இருக்கா, எங்கேயாவது உடம்பு சரியில்லாமல் போகுமா அப்படின்னு தன்னைத்தானே என்ன பண்ணுவான், அவன் பரிசோதனை செய்வான். அப்படி பரிசோதனை செஞ்சதில் அவனோட ரிசல்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஆன்சர், he found no symptoms or sickness. டாம் சாயர் தன்னைத்தானே பரிசோதனை செய்யும்போது அவனோட உடம்புல எந்த ஒரு பாதிப்பும் தெரியல, எந்த ஒரு வலியும் இல்லை, வலிக்கான அறிகுறி கூட இல்லை, அவன் உடம்பு நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, வாட் டிட் ஹி டிடெக்ட்? அவன் என்ன கண்டுபிடிச்சான்? இங்கே அவன் யாரை குறிப்பிட்றாங்க பார்த்தீங்கன்னா, டாம் சாயரை குறிப்பிடுறாங்க. டாம் சாயர் தன்னோட உடம்பை பரிசோதனை செஞ்சு எதை கண்டுபிடிச்சான் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், ஹி டிடெக்டட் எ மைல்டு ஸ்டொமக் ஏக். டாம் சாயர் தன்னோட உடம்பை பரிசோதனை செய்யும்போது அவனுக்கு மைல்டாக வயிற்று வலி இருக்கிறத கண்டுபிடிச்சான். நெக்ஸ்ட்டு செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா ஒரு 3 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஹவு டிட் சித் ஷோ ஹிஸ் அஃபெக்ஷன் டுவர்ட்ஸ் டாம்? எப்படி சித்து டாம் மீது வைத்திருந்த அன்பை வெளிப்படுத்தினா, அல்லது டாம் மீது வைத்திருந்த அன்பை எப்படி காட்டினா அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், சித் வாஸ் ஒரீட் அண்டு ஃப்ரைட்டன்ட். சித்து பார்த்தீங்கன்னா டாம் சாயர் வலியால் துடிக்கிறத பார்த்து ரொம்பவும் கவலைப்பட்டான். அது மட்டும் இல்லாமல் அவனுக்கு ஏதாவது ஆகிடுமோ அப்படின்னு பயந்தான். ஹி குடின்ட் பியர் டாம்ஸ் சஃபரிங்ஸ். டாம் வலியால் கஷ்டப்படுறத சித்தால் ஏற்றுக்கவே முடியலை. ஹி இமீடியட்லி ரேன் டு கெட் ஆண்ட் பாலி ஃபார் ஹெல்ப். டாம் சாயர் வலியால் துடிக்கிறத பார்த்து சித்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அத்தை பாலியை கூப்பிட அவங்களோட ரூமுக்கு வேகமாக ஓடுவான். நெக்ஸ்ட் கொஸ்டின், டிட் ஆண்ட் பாலி பிலீவ் டாம்ஸ் க்ரோனிங் வை? டாம் சாயர் வலியால் அழுவுறத பார்த்து ஆண்ட் பாலி அவன் உண்மையாலுமே அழுகுறானா, வலியால் தான் அழுகுறான் அப்படின்னு நம்பினாங்களா? அப்படி நம்பலைன்னா ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், நோ, ஆண்ட் பாலி டிட் நாட் பிலீவ் டாம்ஸ் க்ரோனிங். இல்லை, ஆண்ட் பாலி டாம் சாயர் அழுவுறதை பார்த்து நம்பலை, அவன் நிஜமாலும் வலியால் தான் அழுகுறான்னு நம்பலை. பிகாஸ் ஷீ அண்டர்ஸ்டுட் டாம்ஸ் ட்ரிக், ஸோ ஷீ சேட் டவுன் இன்டு எ சேர் அண்ட் லாஃப்ட் எ லிட்டில். ஆண்ட் பாலி ஏன் நம்பலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாம் சாயர் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறது தான் ஏதோ ட்ரிக் பண்ணுறான் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சு போச்சு. அதனால் ஆண்ட் பாலி என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சேரில் உக்காந்து டாம் சாயருடைய முட்டாள்தனத்தை நினச்சி சிரிப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாட் டிட் ஆண்ட் பாலி டூ டு ரிலீவ் டாம்ஸ் டூத் ஏக்? டாமுடைய பல்வலியை எப்படி ஆண்ட் பாலி போக்கினாங்க, அல்லது டாமுடைய பல்லு வலியை போக்குவதற்கு ஆண்ட் பாலி என்ன செஞ்சாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர், ஆண்ட் பாலி புல்ட் அவுட் டாம்ஸ் டூத் பை யூஸிங் எ பீஸ் ஆஃப் சில்க் த்ரெட் அண்ட் ரிலீவ்டு ஹிஸ் டூத் ஏக். டாம் சாயருடைய பல்லு வலியை ஆண்ட் பாலி எப்படி போக்கியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில்க் த்ரெட்டை வச்சு அவனுடைய பல்லில் கட்டி அந்த பல்லை பிடுங்கி டாம் சாயருடைய பல்லு வலியை ஆண்ட் பாலி போக்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்ஷன் இ, சூஸ் த கரெக்ட் ஆன்சர். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா,
டாம் pretended his toe was dying in order to dash. டாம் வந்து தன்னுடைய கால் விரல் பகுதி செத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு பொய்யா நடித்தான், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்: ஏ மிஸ் ஸ்கூல், பி ஸ்கேர் சிட், சி மேக் அண்ட் பாலி ஃபீல் பேட். ஆப்ஷன் ஏல ஸ்கூலுக்கு போகாமல் இருக்கிறதுக்காக நடித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் பியில் சித்தை பயமுறுத்த நடித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் சியில் அண்ட் பாலியை சோகமாக வச்சுருக்கிறதுக்காக நடித்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஸ்கூலுக்கு போகாமல் இருக்க தான் அப்படி பொய்யா நடித்தான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மிஸ் ஸ்கூல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அண்ட் பாலி புல்டு டாம்ஸ் டூத் அவுட் வித் டேஷ். அண்ட் பாலி டாமுடைய பல்ல எதை வச்சு பிடுங்கினாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ ஹெர் ஃபிங்கர்ஸ், ஆப்ஷன் பி a pair of pliers, ஆப்ஷன் சி a piece of thread. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அண்ட் பாலி அவங்களுடைய விரலை வச்சு பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ப்ளையர்ஸை வச்சு பிடுங்கினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா எ பீஸ் ஆஃப் த்ரெட்டை வச்சு அவனோட பல்ல பிடுங்கினாங்க சொல்கிறாங்க. சரியான ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா எ பீஸ் ஆஃப் த்ரெட். அண்ட் பாலி என்ன பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா, டாமுடைய பல்லில் எ பீஸ் ஆஃப் சில்க் த்ரெட்டை கட்டி தான் என்ன பண்ணிப்பாங்க பார்த்தீங்கன்னா அவனுடைய பல்ல பிடுங்கியிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், டாம் வாஸ் மிசரபிள் ஆன் மண்டே மார்னிங் பிகாஸ் டேஷ். டாம் வந்து திங்கக்கிழமை காலையில் ரொம்பவும் சோகமாக இருந்தான், ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன்ஸ்: ஆப்ஷன் ஏ ஹி வாஸ் சிக், ஆப்ஷன் பி ஹி ஹேட்டட் கோயிங் டு ஸ்கூல், ஆப்ஷன் சி அண்ட் பாலி வாஸ் சிக். ஃபஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு உடம்பு சரியில்லை. நெக்ஸ்ட் ஆப்ஷனில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஸ்கூலுக்கு போக பிடிக்கல. தேர்ட் ஆப்ஷனில் என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா அண்ட் பாலிக்கு உடம்பு சரியில்லை. இந்த கொஸ்டினுக்கு என்ன சரியான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா ஹி ஹேட்டட் கோயிங் டு ஸ்கூல். டாம் சாயர் திங்கக்கிழமை ரொம்பவும் சோகமாக காணப்பட்டான், ஏன் அவனுக்கு ஸ்கூலுக்கு போகவே பிடிக்கல. இந்த வீடியோ நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டாபிக்ஸில் உங்களுக்கு வீடியோஸ் தேவைப்பட்டாலும் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். See you in the next video.